ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு, 4, 5 சுக்கிரன், 5ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். சகல சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான பலனை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. உங்களின் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறி மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 28 ஞாயிறு, 29 திங்கள், 1 வியாழன், 2 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலனை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியனானவர் சஞ்சரிப்பதும் 4இல் புதன் சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பாகும். எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ராகுவானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் இக்கட்டான நிலையில் கூட எதிர்பாராத பண வரவுகள் ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைய எந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் என பார்த்தால் 30 செவ்வாய், 31 புதன், 3 சனி ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய முடிந்தவரை முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், 12ஆம் வீட்டில் செவ்வாய், குரு சஞ்சாரம் செய்வதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வீண் செலவுகள் காரணமாக உங்களுடைய சேமிப்புகள் குறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். எதிர்பார்க்கின்ற உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்காது. தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இந்த வாரத்தில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பதும் மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக
உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 28 ஞாயிறு, 29 திங்கள், 1 வியாழன், 2 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். மேற்கூறிய நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் ஒரு நல்ல ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் குரு செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் குறிப்பாக ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பெண்கள் வழியில் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு மிகச்சிறப்பான பலனை பெறுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் உடன் இருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். சனி வக்ரகதியில் இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக நல்ல ஒரு தன வரவு ஏற்பட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது இந்த வாரத்தில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் எந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என பார்க்கின்ற பொழுது 28 ஞாயிறு, 29 திங்கள், 30 செவ்வாய், 31 புதன், 3 சனி ஆகிய நாட்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் இந்த வாரத்தில் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 12ஆம் வீட்டில் ராசி அதிபதி மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் சுக்கிரன் சேர்க்கப்பட்டு சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். குரு பகவான் 10ல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் மேலோங்கி உங்கள் மன அமைதியானது குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 7ல் சனி, 8ல் ராகு எல்லாம் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் காரணமாக மன அமைதி குறையக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் ஒரு நல்ல பலன்களை அடைய தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருந்தாலும் சந்திரன் சஞ்சாரமானது ஜூலை 30 செவ்வாய், 31 புதன், ஆகஸ்ட் 1 வியாழன், ஆகஸ்ட் 2 வெள்ளி ஆகிய நாட்களில் அனுகூலமான நிலையில் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு மிகச் சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும்.
நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக 28 ஞாயிறு 29 திங்கள் மாலை 4:45 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் ஆகஸ்ட் 1 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 3 சனிக்கிழமை ஆகிய நாட்கள் உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும், தொழில் ஸ்தானமான 10இல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக எதிர்பாராத பண வரவுகள் பல ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 6இல் ராகு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் கூட இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 28 ஞாயிறு 3 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 29 திங்கட்கிழமை மாலை 4:45 மேல் 30 செவ்வாய் 31 புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நான் கூறிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி போடுவது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும், தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருப்பது மட்டுமில்லாமல் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் வழியில் ஒரு சில ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 28 ஞாயிறு 29 திங்கள் 30 செவ்வாய் 31 புதன் ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். 1 வியாழன் 2 வெள்ளி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. தனுசு ராசி
நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 9ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் சற்று சாதகமான அமைப்பாகும். சூரியனானவர் 8இலும் குருவானவர் 6இலும் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது மிக மிக சிறப்பு. வண்டி வாகனங்கள் மூலமாக கூட தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 30 செவ்வாய், 31 புதன், 1 வியாழன், 2 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திராஷ்டம் இருப்பதால் அன்று நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7இல் சுக்கிரன், 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ராகு பகவான் 3இல் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக 1ஆம் தேதி வியாழக்கிழமை, 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மேற்கூறிய நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு, 4இல் செவ்வாய், குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்த்தோமானால் நெருங்கியவர்களே உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். சூரியனானவர் 6இல் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக இந்த வாரத்தில் 28 ஞாயிறு, 29 திங்கள், 3 சனி ஆகிய நாட்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும் என்றாலும் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஒரு சில இடையூறுகள் ஏற்படும்.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று அதிகரிப்பதன் காரணமாக குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதிகாரியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 30 செவ்வாய் 31 புதன் ஆகிய நாட்களில் சந்திரனின் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் அந்த 2 நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு அனுகூல பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை தரும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இந்த வாரத்தில் குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.